சென்னை இல்ல, சித்தூர் இல்ல, ஆந்திரால, தெலுங்கானா இல்ல. தப்பிஸ் அடிக்க கூடாது. உன்னை தேடி வந்து சரிச்சிட வேண்டாம். வாடா. எப்படி பண்ணா முடியும். எஸ்ஆர்ஹெச் வந்து நல்லா மாட்டிக்கிச்சு. சேசிங் சுத்தமா வரல. நம்ம காமிச்சிட்டோம்ல, அவ்வளவுதான். நம்ம செயல்ல காமிச்சிட்டோம், அவ்வளவுதான். தரமான சம்பவம். சிவகாசிலேருந்து இங்கே வரையும் கிளம்பி வந்து பார்த்துட்டு போகிறதுல முழு திருப்தி. கமிஸ் பிடிக்கும், கொஞ்சம் எதிர்பார்த்தா அவர்கிட்ட இருந்து. ஆனால் சார் என்னாச்சு நீ பார்க்கலையா ப்ரோ? ரொம்ப கேவலமா போச்சு. எஸ்ஆர்எஸ் சேஸ்கல்ஸோட சிஎஸ்கே சேஸ்கள் சூப்பராக வந்தாங்கண்ணா. ப்ரோ ஹெச்ஆர்எஸ் தோத்துருச்சுன்னு பயங்கிட்டான். அவன் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தான். எல்லா வாட்டியும் சைலன்ஸ் பண்ண முடியாது. தட்டுறோம், தூக்குறோம். தலை தரிசனம், இறைவன் தரிசனம் மாதிரி. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பாவம் கொஞ்சம் பண்ண வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பேட் கமிஸ் பிடிக்கும், கொஞ்சம் எதிர்பார்த்தா அவர்கிட்ட இருந்து. ஆனால் கிளாஸ்ன்னு கூட அடிக்க முடியல. ஏன்னு தெரியல. கிளாஸ் நல்ல பேட்ஸ்மேன் தானே, பால்ஸை அட்டன் பண்ண முடியல அவரால். ஸோ அதான் ஹெட்டு அவுட் ஆகிட்டார் சீக்கிரமாக. ஒரு 10 ஓவர்லேயே தெரிஞ்சிச்சு சென்னை தான் வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ஆர்ஹெச் வந்து நல்லா மாட்டிக்கிச்சு. சேசிங் சுத்தமாக வரல. சீக்கிரம் ரிவீல் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அவ்வளோதான் இனி அவங்க. அது அவ்வளோதான், அது முடிக்கிட்டு போயிடுச்சு. சைலண்ட் பண்ண முடியாது. பண்ண முடியாது. இல்லை, அவங்க சீக்கிரட் உடஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாதான் ரன் அடிப்பாங்க. இப்போ ஆர்சிபிட்டையும் போயிடுச்சு, சிஎஸ்கேட்டையும் போயிடுச்சு. இனி முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதான் ஃபைனல் நம்ம தான் கப்பு. வேற யார் வருவா? பெஸ்ட் எவர் மேட்ச். அதாவது அந்த ஆல் அவுட் எடுத்தது, அது போன மேட்ச்க்கு எல்லாத்தையும் ஈடு கொடுத்து பலமாக தூக்கியாச்சு. அது நம்ம காமிச்சிட்டோம்ல, அவ்வளோதான். நம்ம செயலில் காமிச்சிட்டோம், அவ்வளோதான். ப்ரோ யாரு? அது எல்லாருக்கும் பேசதான் செய்வாங்க. ஆனால் நம்ம அமைதியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவோமே. நம்ம சைலண்டாக பிகில் மாதிரி நம்ம செஞ்சுப்போம், அவ்வளோதான். ஃபைனல் நம்ம தான். ஆமாம், மறுபடியும் எஸ்ஆர்எஸ் வந்தால் கூட எஸ்ஆர்எஸ் இதே மாதிரி தூக்குறோம், தட்டுறோம், தூக்குறோம். தலை தரிசனம், இறைவன் தரிசனம் மாதிரி. ஆமாம் ப்ரோ, விக்கெட்டெல்லாம் எடுத்திருக்கு, பாஞ்சு பிடிச்ச இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் ஹாப்பி. இதுக்கப்புறம் அங்க உஸ்தின்ல அந்த பேச்சே இடம் கிடையாது. ஆமா, நான் ரொம்ப ஓவர். ஆல் அவுட், எல்லாரும் ஆல் அவுட். விக்கெட் மரணமா ஆல் அவுட். நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் சைலன்ஸா இருக்கலாம். தோனி செம்மையா இருக்காங்க. யார் லெஃப்ட்டுக்கு போனோம் சொல்லு? எஸ்ஆர்ஹெச் லெஃப்ட்டுக்கு போனோம், ஆர்சிபி ரைட்டுக்கு போனோம், சிஎஸ்கே ஸ்ட்ரைட்டா போனோம் ஃபைனல்ஸுக்கு. தரமான சம்பவம். சிவகாசிலேருந்து இங்கே வரையும் கிளம்பி வந்து பார்த்துட்டு போகிறதுல முழு திருப்தி. நல்ல அருமையாக இதே மாதிரி விளையாட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து தொடர்ந்து அது கமிங்ஸ் நம்மளை சைலண்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் தோனியை பார்த்து எப்பவும் பயப்பட தான் செய்வார். இப்போ இந்தியாவை வேர்ல்டு கப்பில் சைலன்ஸ் பண்ணுவாரு. இன்றைக்கி அவங்கள சைலன்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. அதுதான் சரியா. Yeah, it was a very nice experience. Had a great time. ஐபிஎல் இந்த சீசனில் பார்த்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அது அசர்ஸ் அவ்வளோ ஃபார்மில் இருக்கிறப்போ ஒரு ஃபேண்டாஸ்டிக் மேட்ச். வி என்ஜாய்ட் இட் thoroughly. ஜெயிச்சிரும் நம்பிக்கை தான். நான் இவ்வளோ ஈஸியாக தேய் பண்ண எதிர்பார்க்கல. யாருக்கு ப்ரோ? அவ்வளோதான், சைலன்ஸ் பண்ணியாச்சு. ஆமா, எப்படி பண்ணா முடியும். நம்ம சிஎஸ்கேக்கு மிஞ்சி போகுமா? தமிழ்நாடு தான். பண்ணல சுத்தமாக செம்மையாக குத்துரும். சார் என்னாச்சு நீ பார்க்கலையா ப்ரோ? ரொம்ப கேவலமா போச்சு. என்ன பண்றதுன்னு சோகமா இருக்கு ப்ரோ. ஸ்டேடியம் ஃபுல்லாக செம சைலண்ட். வீட்டுக்குயா போட் கிளப். எஸ்ஆர்எஸ் சேஸ்கல்ஸோட சிஎஸ்கே சேஸ்கள் சூப்பராக வந்தாங்கண்ணா. வந்து கேமராமேனே அக்ரி பண்றாங்க. சென்னை சிஎஸ்கே தானா? சிஎஸ்கே ஆல்வேஸ். இல்லை சார், கிரவுண்ட்லாம் சைலண்ட் பண்ண முடியாது. நம்ம மக்கள் அவ்வளோ கிரேஸ். அதாவது பேட் கமின்ஸ் என்ன நினைச்சாரோ அது நடக்கலை இன்னைக்கு. வேற லெவல் கம்பேக்கு. அது வரைக்கும் இது வந்து இந்த சீசனில் அவங்களோட லோயஸ்ட் டோட்டல் இதுதான் நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. நம்ம டேரல் மிச்சல் வந்து இன்னைக்கு அவர் எதனால் இத்தனை நாள் நம்ம டீமில் இருந்தாருங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இத்தனை நாள் பர்ஃபார்ம் பண்ணல, இன்னைக்கு மாஸ் காட்டிட்டாரு. பால் ஃபுல்லாக அவரை தான் தேடி வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பால் மேக்னெட் மாதிரி இருந்தார் டீமில். ஃபர்ஸ்ட் டோனி வரான்னு நினச்சி நான் ஜடேஜா வரான்னு நினச்சேன். டோனி வந்து
சொன்னதே கேட்கல அலர் ஸ்டேடியம் அலர்து மீன்ஸ் வந்து சைலண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாரு எப்படி ஆயிடுச்சு நம்ம வயலண்ட்டாக இருந்தோம்ல சைலண்டாக இருந்து அட்டாக் பண்ணிட்டு வந்து ஆமாம் தோனி நல்லா இருந்துச்சு ப்ரோ பட் என்ன ஒரு 6 தோனி அடிச்சு பார்க்க முடியல அவ்வளோதான் மற்றபடி பார்த்துடணும் அப்படின்னு நினச்சோம் பார்த்துட்டோம் அவ்வளோதான் மீன்ஸ் வந்து சைலண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாரு அதான் நம்ம சைலண்ட் பண்ணிட்டோம் ப்ரோ சூப்பராக போச்சு ப்ரோ ஓகே கொடுத்தாச்சு செம்ம ப்ரோ ஃபைனல் வந்து யார் வின் பண்ணுவாங்க ஃபைனல் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபிஃப்த் பிளேஸ் இருக்காங்க வரும் வாய்ப்பு இல்லை தோனி மேபி லாஸ்ட் ஐபிஎல்னால ஒரு கப்போட வின் பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும் ப்ரோ ஹெச்ஆர்எஸ் தோத்துருச்சுன்னு பயங்கிட்டான் அவன் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தான் அப்பா கிட்ட சொல்லாமல் நாளைக்கு எக்ஸாம் வேறு அவனுக்கு என்ன மேட்ச் ப்ரோ ஒன் சைட் பண்ணிட்டாங்களே அப்புறம் என்ன பேட் கமிங்ஸ் எல்லா வாட்டியும் சைலன்ஸ் பண்ண முடியாது பிளே ஆஃப்ஸ் வரும்ல அப்போ பார்த்துக்கலாம் Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.